ப்ரைஸ் எல்லாம் கத்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு, நீரோடை தேடி கதரும் மான் போல் உள்ளம் உம்மையே நாடிடுதே, நீரென் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரென் பேலன் எந்தன் கேடகமே, என் ஆவி இசைந்திடும் புகலிடமே, நீரோடை தேடி கதரும் மான் போலுள்ளம் உம்மையே நாடிடுதே, நீரென் உள்ளத்தின் வாஞ்சை தினம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நேற்று அந்த 2 புருஷர்களும் சோதோம் நாட்டுக்கு போய் லோத்தை மட்டும் காப்பாற்றி மீன்ஸ் லோத்து ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துக்கு கிருபை கிடைச்சது கர்த்தரோட கண்களில். ஏன்னா அவர் சொல்லுவார், 10 நீதிமான் இருந்தால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டதுனால, லோத்துக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் இந்த ஊர் சைடே இருக்காது, நாங்கள் இதை ஃபுல்லாக அழிக்க போகிறோம், கொமேரா சோதம் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம், அதை மலை மேலே ஏறி போயிருந்ததும் அவ்வளோ ஸ்பீடாக என்னால் போக முடியாது, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, நான் பக்கத்தில் உள்ள ஊருக்கு போயிருந்தேனதும் சரி போனதும் அவங்க ஒய்ஃபு அவனோட 2 பிள்ளைங்க போயிட்டுருக்கும்போது கர்த்தர் வானத்துலேருந்து என்னது அந்த ஒரு நிமிஷம் கந்தகம் சரியா, கந்தகத்தையும் அக்கினியையும் வர வச்சு அந்த ஊரை பட்டணத்தை அழிக்கும் போது இந்த பொண்ணு இந்த ஒய்ஃப் என்ன பண்ணிடும் அப்படின்னா, டக்குன்னு திரும்பி பார்த்துடும், என்னடா சத்தம் கேட்காது, திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, திரும்பி பார்த்து உப்பு தூணா ஆயிடுவா சரியா. அடுத்து லோத்து மலை மேலே போய் ஏறி சேஃபாக தப்பிச்சிருவாங்க. சரி, இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் திரும்பவும் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் நவுண்டு போய் அந்த ஊர் பேர்லாம் கொஞ்சம் வாயிலே வரமாட்டேங்குது, கேராரிலே தங்கலாம், கேராரின்னு நினைக்கிறேன், சாரி நேம் கரெக்டாக தெரியல, கேராரி மாதிரி தான் என்னோடய பைபிளில் எழுதியிருக்கு, அந்த லெட்டர் கரெக்டாக தெரியல, கேராரி. அதே மாதிரி இப்போ எகிப்தில் பார்வோன்கிட்ட எப்படி இவர் சொன்னாரோ அதே மாதிரி இங்கே என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்களோ பார்வோனோட, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, சாராளை ஒய்ஃபுன்னு சொல்லாமல் தங்கச்சின்னு சொல்ல போய் அந்த பட்டணத்தோட ராஜா சாராளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க வழக்கம் போல். உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவோட கனவுல போய், அவளை நீ தொட்ட நீ செத்த, அவள் என்னோட இன்னொருத்தரோட மனைவி அப்படின்னதும், ஐயையோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன்ப்பா இப்படி பண்ண, உன் ஒய்ஃப்னு சொல்ல வேண்டாமா, இப்படி என் சந்ததியே அழிச்சு போட்டிருப்பியே அப்படின்னதும், இல்லை இந்த ஊரில் தெய்வ பயம் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் நான் பொய் சொன்னேன், ஒருவேளை பொய் சொல்லாட்டி அவளை மட்டும் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருந்தா என்னை கொன்றுப்பீங்க, அதனால் நான் இப்படி பொய் சொன்னது நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒய்ஃபு அவனோட வேலையாட்கள் எல்லாரையும் ஆடி மாடி என்னென்ன கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போப்பா தயவு செஞ்சு அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த ராஜா பேர் என்னன்னா அபிமெலேக் சரியா. சரி, இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளைக்கு இந்த அபிமெலேக்கு பற்றியும் அந்த அதிகாரத்தை பற்றியும் மிச்சத்தை பார்க்கலாம். ப்ரேயர். அன்பின் பிதாவே தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீரோடை தேடி கதரும் மான் போல உண்மையே நாடுதுப்பா, இன்னும் அதிகமாக உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, வாஞ்சையாக இருக்கேன், இன்னும் அதிகமாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வாஞ்சையாக இருக்கேன் கர்த்தாவே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்கள் கண்களில் கிருபை கிடைக்கட்டும் கர்த்தாவே. அவங்க எதுக்கு வாஞ்சையாக இருக்காங்களோ, எந்த தேவையில் இருக்காங்களோ அவங்க தேவைகளை சந்திங்க கர்த்தாவே.
குடும்பத்தை வீடியோ பார்க்குறவங்க குடும்பம், என்னோட குடும்பம் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஆத்துமாக்கள் பற்றி வீடியோ போட்டேன் கர்த்தாவே. அதில் வசனமே மாம்சமான யாவரும் ரட்சிப்பை காண்பார்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அதனால் ரட்சிப்பு என் குடும்பத்துக்கு உண்டு. ரட்சிப்பு வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ பார்க்காதவங்க குடும்பத்துக்கும் உண்டு கர்த்தாவே. இது இயேசுவோட நாமத்தில் நடக்கும். துதியும் கனமும் மகிமை இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.